வெல்கம். திஸ் இஸ் கப் லேர்னிங். இப்ப நம்ம பார்க்க போறது பி லெவல் எம்போஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். லைக் அத எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பெயிண்ட் அடிக்கும்போது சில பேர் வந்து அதில டிசைனிங் பண்ணுவாங்க. அத அப்படியே கரடு முரடா ஆக்குற மாரி சில பெயிண்டிங் வச்சு பண்ணுவாங்க. அத வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ண போறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்ல வந்து அது அந்த மாரி மாடுலேஷன்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ட்ரை பண்ண போறோம். இந்த இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் ஒரு போஸ்டர் அடிக்கிறேன். இல்லன்னா எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போறேன். இல்லன்னா நான் ஒரு வந்து ஷாப் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவா இருக்கணும் அப்டின்றதுக்காண்டி இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் பார்ப்போம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல Photoshop ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல்ல போயிட்டு நியூன்ற ஆப்ஷன கிளிக் பண்றேன். நம்மளுக்கு தேவையான கரெக்ட்டா இருக்கா? வெயிட் அண்ட் ஹைட் அப்டின்னு இருக்கத பார்த்துட்டு ஓகே குடுத்துடுறேன். ஸோ ஓகே குடுத்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம்? டெக்ஸ்ட்ன்னே டைப் பண்ணுவோமே! நான் கொஞ்சம் சைஸ் இன்கிரீஸ் ஆயிக்க அப்பதான் உங்களுக்கு தெரிறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து லேயர் விண்டோல போயிட்டு இங்க பிளாங்க்கா இருக்கு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பார் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சப் பார். அதுல வந்து என்ன பண்ணணும்னா, பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லேயர் ஸ்டைல்ஸ்ன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதுல வந்து பி லெவல் எம்போஸ்ன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷன் வரும். அந்த 2 ஆப்ஷனுமே நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 2வது வந்து அதாவது டெக்ஸ்சர் அப்டின்னு இருக்கும். அதுல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய இது குடுத்துருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் எப்படி வேணும்னா, நொறுங்குன மாரி வேணும். எனக்கு நொறுங்குன மாரி வேணும் அப்டின்றதுக்காண்டி இத ஓகே குடுத்துறேன். ஓகே குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து இங்க பார்த்தீங்களா, அந்த கலரிங்க கூட நம்ம மாத்தலாம். இந்த இது உங்களுக்கு தெரியுதா? ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுதா? டிஃபரெண்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? அந்த இதுதான் இதுல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி, சிம்பிளான டாபிக் முடிஞ்சு போச்சு. பி லெவல் எம்போஸ்ன்றது. தேங்க் யூ.